ஒரு 12 hours ப்ரான் பிரியாணி அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை தான். பேசி இல்லாம சர்வைவே பண்ண முடியாது. சைஸ் இருந்தது. ஒரு ஊருக்கு 4 பேர் சாப்பிடலாம். இது வந்து கெமனோ. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சுமித்ரா குமார் vlogs. ஓகே, இது வந்து இந்த வீடியோ என்னன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் பார்ட் தான், பார்ட் 2 வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதான் நம்ம ரெண்ட் பண்ணியிருந்த லக்கி ஹவுஸ். இதில் வந்து 3 bedrooms அண்ட் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருந்துச்சு. நாம் வந்து உடுப்பிக்கு அரௌண்ட் ஒரு 11:30க்கு வந்தோம். ஒரு 12 hours ஜர்னிக்கு அப்புறம் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு 2:30 அரௌண்ட் எங்கள் ஃப்ரெண்ட் வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. லஞ்சுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அது வீடியோவில் காட்டலை. அவங்களுக்கு வந்து ஆக்வர்டாக ஃபீல் ஆகும், ஏன்னா வீடியோலாம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு நாங்கள் வீடியோ எடுக்கலை. சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கிட்ட இருந்து பீச்சுக்கு ஒரு 1 minute வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் பாக்கு மரமும் தான் இருக்கு. ரொம்ப ஒரு அழகான ஒரு வியூ. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே பீச் இருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஹெவியா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒரு ஜக் தண்ணியை மேலே ஊத்துன மாதிரி. இன்னும் சரியான உப்பு காத்தே அனல் மாதிரி இருந்துச்சு. ஏசி இல்லாம புதுசா வரவங்களால இங்க சர்வைவே பண்ண முடியாது, அவ்வளோ ஹீட்டு. கொஞ்ச நேரம் பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அன்னைக்கு டேவை அப்படியே முடிச்சிட்டோம், டயர்டா இருந்ததுனால. ஸோ நம்ம உடுப்பிக்கு வந்த மெயின் ரீசனே எங்கள் ஃப்ரெண்டோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு தான். நாங்கள் மார்னிங் ஒரு 11 o'clock தான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம். லேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி பொண்ணுக்கு வந்து சந்தனம், கை ஃபுல்லாக வளையல் அப்படியெல்லாம் இல்லை. இங்கெல்லாம் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து நிறைய சீர்தட்டை, நிறைய பலகாரம் வெவ்வேறு தட்டில் அடுக்குவோம். பட் இங்கே வந்து ஒரே தட்டில் நிறைய பலகாரங்கள் அடுக்கியிருந்தாங்க. வெறும் பொண்ணு அண்ட் ஹஸ்பண்ட் சைடில் மட்டும்தான். பலகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொரி உருண்டை, லட்டு, அதிரசம், முறுக்கு, அப்புறம் மைசூர் பாக்கு, இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. முறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்கு ஒரு தட்டு சைஸ் இருந்தது. ஒரு முறுக்கு 4 பேர் சாப்பிடலாம், அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அப்புறம் லஞ்ச் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அவங்க நான்வெஜ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோட அம்மா சைட்லையும் ஹஸ்பண்ட் சைட்லையும் தட்டு எடுக்கிறது தான் ஃபங்க்ஷனோட ஹைலைட்டு. அதுக்கப்புறம் கெஸ்ட்டாக வந்துருக்கிறவங்க வந்து இந்த கப்பல்ஸ்க்கு வந்து ஆசீர்வாதம், அக்ஷத கால் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது தான் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க பஃபே சிஸ்டமில் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜோட. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் ஃபுல்லாக எண்ட் ஆகிற வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஈவினிங் போல் கெமனோ, இந்த ஏரியாவோட பேர் வந்து கெமனோ. இங்கே வந்து போட்டிங் அண்ட் ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 20 minutesக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க போட்டிங்க்கு. எங்க மாமா உருமாண்டி அவர்களே, எங்க வீட்டில் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்த இருக்கு சுப்பை அவர்களே. ஓகே, போலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ போட்டிங் தான் போக போறோம். இருக்கே கால்கள் இருக்கே கவலை ஏடா டேய், நீ பின்னாடி இருக்கிற முன்னாடி ಕರೆಕ್ಷನ್ಗಳಾ ಇಲ್ಲ. ಸ್ಕೂಟಿ ಹ್ಯಾಂಡಲ್ ಇಟ್ಕೊಳ್ತೀವಲ್ಲ, ನಾರ್ಮಲಿ ಸ್ಕೂಟಿ ಹ್ಯಾಂಡಲ್ ಬೈಕ್ ಹ್ಯಾಂಡಲ್ ಇಟ್ಕೊಳ್ತೀವಿ, ಹಾಗೆ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು ಆಯ್ತಾ. ರೋ ಮಾಡೋ ಟೈಮಲ್ಲಿ ಪೆಡಲ್ ರೋ ಮಾಡೋ ಟೈಮಲ್ಲಿ ಪೆಡಲ್ ಹೀಗಾದ್ರೆ ನೀರೆಲ್ಲ ಒಳಗೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ, ಪ್ಯಾಂಟ್ ಎಲ್ಲ ಒತ್ತೆ ಆಗುತ್ತೆ. ಹೀಗಾದ್ರೆ ಮುಂದೆ ಹೋಗಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸೈಡಲ್ಲಿ ಇರಬೇಕು. ರೋ ಮಾಡುವಾಗ ಪೆಡಲ್ ಡಿಪ್ ಮಾಡಿ ಮುಂದೆ ನೀರನಿಗೆ ನೀರಕ್ಕೆ ಜೋರಾಗಿ ತಗೊಳ್ಬೇಕು, ಎರಡು ಬದಿ ಕೂಡ, ರೈಟಿಗೆ ಮತ್ತೆ ಲೆಫ್ಟಿಗೆ ಇಬ್ರು ಜೊತೆಗೆ ಕೋಆರ್ಡಿನೇಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು, ಅವಾಗ ಬೋಟ್ ಸ್ಟ್ರೈಟ್ ಹೋಗುತ್ತೆ. ಕಂಟಿನ್ಯೂ ರೈಟ್ ರೋ ಮಾಡಿದ್ರೆ ಬೋಟ್ ಲೆಫ್ಟಿಗೆ ಟರ್ನ್ ಆಗುತ್ತೆ,
ಲೆಫ್ಟ್ ರೋ ಮಾಡಿದ್ರೆ ಬೋಟ್ ರೈಟಿಗೆ ಹೋಗುತ್ತೆ, ಆಪೋಸಿಟ್ ಡೈರೆಕ್ಷನ್ ಟರ್ನ್. ಬೋಟಲ್ಲಿ ಅದು ಸ್ಟಾಪ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಜಸ್ಟ್ ಈಗ ಹಾಫ್ ಡಿಪ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಬೋಟಲ್ಲಿ ಸ್ಟಾಪ್ ಆಗುತ್ತೆ. ಹೀಗೆ ಹಿಂದೆ ನೀರನ್ನು ಮುಂದಕ್ಕೆ ತಳ್ಳಿದ್ರೆ ಜೋರಾಗಿ ಎರಡು ಬದಿ ಕೂಡ ಬೋಟ್ ರಿವರ್ಸ್, ಮುಂದೆ ನೀರನ್ನು ಹಿಂದಕ್ಕೆ ತಳ್ಳಿದ್ರೆ ಬೋಟ್ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ ಆಯಿತಾ. ಈಸಿಗೆ ಹೇಳ್ತೀನಿ, ಬೋಟ್ ರೈಟಿಗೆ ಹೋದರೆ ಕಂಟಿನ್ಯೂ ರೈಟ್ ರೋ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಲೆಫ್ಟಿಗೆ ಬಂದರೆ ಕಂಟಿನ್ಯೂ ಲೆಫ್ಟ್ ರೋ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಸ್ಟ್ರೈಟ್ ಆದ ನಂತರ ಎರಡು ಬದಿ ಇದ್ರೂ ಕೋಆರ್ಡಿನೇಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಆಯಿತಾ. ಅಲ್ಲೊಂದು ವೈಟ್ ಕಲರ್ ಬೋಟ್ ಇದೆ ಲೆಫ್ಟ್ ಸೈಡಲ್ಲಿ, ಅದು ಡೆಡ್ ಎಂಡ್. ಆ ಕಡೆ ಸೈಡಿಗೆ ಒಂದು ಬ್ಲೂ ಕಲರ್ ಬೋಟ್ ಇದೆ ಈ ಬದಿ, ಅದು ಡೆಡ್ ಎಂಡ್. ಅದೆರಡು ಕ್ರಾಸ್ ಮಾಡೋಕೆ ಹೋಗ್ಬೇಡಿ, ನೀರೆಲ್ಲ ಹಾರಿಸ್ಕೊಳ್ಬೇಡಿ, ಜಾಕೆಟ್ ಎಲ್ಲ ಒದ್ದೆ ಮಾಡೋಕೆ ಹೋಗ್ಬೇಡಿ. குட் நைட்டா 1 2 3டா ஒரே சைடு பண்ணது பாரு புல்லாங்கோல வளையதுடா. ஏயா கருவாயா கருவாயா ஆமாடா கருவாயா, இன்னும் உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது. ஸோ வந்து கைடர் வந்து எப்படி வந்து போட்டை வந்து த்ரூ அண்ட் பெடல் பண்ணுன்ற ரூல்ஸ் எல்லாம் சொன்னாரு. அதை கேட்டு எல்லாரும் கிளம்பியாச்சு. என்னடா பாக்குறீங்க? ஏன் பாக்குற? அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. போ 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 போ. பாருப்பா, ஹை அங்க இடிக்குது லைட்டா. பாத்தீங்கன்னா துடுப்பு போட்டு ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ஒரு பக்கம் போட்டா அது ஒரு பக்கம் கோண மணியே போச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆச்சு கத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கரெக்டா போச்சு. நல்லா ஜாலியா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் பங்களி, நல்லா இருக்கீங்க? ஐ டியூட் வாடா ஃபிஷ் வாட்ஸ்கோ பா. நீங்க மட்டும் 13 பேர் இருக்காங்களா? மூணு வாடா. யாரா வந்தாடா? ஏய் பாத்தியா எங்க கிட்ட எத்தி நிக்குதுன்னு? ஷாஜி போடுங்க புடிச்சுன்னு. என்னமா பண்றா? வாங்கி ஓட்டு மூடுக்காரங்கட்ட. டேய் அவங்கிட்ட கூட கரெக்டா ஓட்டுவா. நாலு பேர் மட்டும் எப்படி லாக் பண்ணிட்டா? எங்க மேல கொட்டுக்கதான் போய் ஆகணும். ஓ அப்படியே சரிங்களா? கர்ப்பியா ஏன் கர்ப்பியா? பாரு 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 நல்லா பாரு. ஏய் எங்க போது பிடிக்க. டைம் வந்து 20 மினிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க. பட் கூட்டம் எதுவும் இல்லாதனால எங்களை வந்து அரௌண்ட் ஒரு 40 to 50 மினிட்ஸ் போட்டிங் பண்ண விட்டுருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் சிக்னஸ், அதனால தலை சுத்தல், வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்கள் முன்னாடியே கரை ஏறிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களும் பின்னாடி ஒருத்தராக வந்தாங்க. இது வந்து கொஞ்சம் ஹெட்டேக் ஹெவியா இருந்ததால நான் வந்து கம்மன் உட்காந்துட்டேன் சேர்ல. நீங்க வாங்கின அடிக்கி ஏதாச்சும் 2 சோடா குடிச்சா தான் மயக்கம் தெளியும். யோ கடையில எவனும் இல்லையா? அறிவு கிட்ட மடப்பள்ளிகளா? ஏன்டா கடையை திறந்து வச்சுட்டு எங்கடா போய் தொலைஞ்சிக்க? ஏன் மயக்க வரலா? எப்படி மனுச்சு போட்டு வர மாதிரி ஆச்சு. இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கீங்க? எப்பரா மூணு இருக்கீங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீ ஆகறியா? யாராரு அறியறத போட்டா? கட்டாயம் உள்ள போதுடி. ஏய் பங்காளியா பல்து போல ஆட்ட விடுது. சும்மா தலை சுத்தி நீ கொய்யே யாரும் வரல. ஏய் பங்காளியா அப்பதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி
கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.